ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் இங்கிலீஷுக்கான காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் 2024 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் நம்ம கொஷின் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. 100 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ட் பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்ட் 1 செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 14 1 மார்க்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 3 சினானிம் 3 ஆன்டனிம்ஸ் அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ரிஹென்சிவ் கொஷின்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் 20 மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 2 மார்க் செக்ஷன். ஸோ 2 மார்க் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1ல் வந்து 3 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல் 3 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அண்ட் செக்ஷன் 3ல் 3 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டாக செக்ஷன் 4 ரோட் மேப்பில் ஒரு 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு 20 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ஸ் பார்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 50 மார்க் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது செக்ஷன் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மார்க்கு, எப்படின்னா 2 5 மார்க்ஸ் நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் 10 மார்க், அதுலேயும் வந்து 2 5 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 3ல் திரும்ப 5 மார்க்ஸ், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். பட் செக்ஷன் 3ல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 37th கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து செக்ஷன் 4ன்னு சொல்லிட்டு 38th கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மேக்ஸிமம் இதோட சேர்ந்து வரும். ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் சொல்லிட்டு அங்கே ஒரு 20 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுவும் 5 மார்க் பார்ட்டில் தான் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கொஷின் கிட்ட கொடுத்து அதில் நீங்கள் 4 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் நாம் வந்து ஓனாக எழுதுகிற மாதிரியான விஷயங்களாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்மளால் ஈஸியாக மார்க் கெயின் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் இந்த பார்ட்டில் அதிகமாக மார்க் கெயின் பண்ண பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 5 வந்து குவாட் ஃப்ரம் மெமரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மெமரி போயம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மார்க்குக்கு நீங்கள் இங்கே எழுதி ஆகணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 மார்க் அவங்க வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 20, இங்கே 5, அங்கே 5 10, அதுக்கப்புறம் மேலே ஒரு 20. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்குங்க. ஆல்ரெடி நம்ம 2 மார்க்ஸில் 20 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி 14. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 84 மார்க் கிட்ட வந்துச்சு. இன்னும் வந்து ஒரு 16 மார்க் இருக்குது. ஸோ அந்த 16 மார்க் எப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம் வாங்க. ஸோ அது 8 பிரிச்சிருக்காங்க பார்ட் 4. இந்த பார்ட் 4ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேராகிராஃபில் ஒரு பேராகிராஃப், அது உங்களுக்கு டோட்டலி 8 மார்க்கு. அதுக்கப்புறம் 47th கொஸ்டின் உங்களுக்கு பாருங்கங்க 4x2ன்னு போட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், 4x2னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஷினுக்கும் சப்செக்ஷனாக கொடுத்துருக்க 4 கொஷினுக்கும் ஒரு கொஷினுக்கு 2 மார்க்குன்ற கணக்கில் 4 கொஷினுக்கும் 8 மார்க்கு. அப்படி இல்லாட்டி ஆப்ஷன் பி நீங்கள் போனீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு போயம் கொடுத்து அதுக்கு 4 சப்செக்ஷனாக கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் 2 மார்க்ஸ் பெர் கொஷின்னு வச்சு 8 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து 8 மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஷின் பேட்டர்ன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கொஷின்ஸும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வழியாக நீங்கள் உங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்க பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா நம்ம 10th ஸ்டாண்டர்டுக்கு தனித்தனியாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 10th தமிழுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், இங்கிலீஷுக்கும் இப்போ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் 3க்குமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ அப்படி இல்லாட்டி ஒரு மாடல் கொஷின் பேப்பரோ ஏதோ ஒன்று நான் அப்லோட் பண்ணி இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாம் ரிலேட்டடாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் வேறு ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரிலேட்டடாக வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். அடுத்து நான் 11th 12th அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ உங்கள் 10th ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப டைம் இருக்குது. செப்டம்பர் தான், நமக்கு இப்போ தான் ஆகஸ்ட் 1 ஆகுது. ஸோ அதனால் இன்னும் 1 மந்த் இருக்கிறனால நீங்கள் என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க. எந்த மாதிரி வீடியோஸ்னாலும் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, thank you.